என் புள்ள என் பேச்சை கேட்கறதே இல்லை. எத்தனை பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்கு? மேக்சிமம் எல்லாருக்கும் இருக்குல்ல. ஒரே கேள்வி கேட்குறேன், நீங்க கேட்டீங்களா? அது எப்படி கேட்கும்? இந்த கைத்தட்டதெல்லாம் பாதிப்படைஞ்சது. நான் சொல்லவா? பெரும் ரகசியத்தை சொல்கிறேன். நாம் பேசுகின்ற எந்த ஒழுக்கத்தையும் எந்த அறத்தையும் நம் பிள்ளை கேட்டு நமக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டாது. இதுதான் இயற்கை. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், அது நிகழ்த்தி காட்டும் எப்போ தெரியுமா? வாழ்க்கை அவர்களுக்கு முன்னால் ஒரு சவால்களை எடுத்து போடுகின்ற பொழுது அந்த சவால்களை சந்திப்பதற்கு நாம் கற்றுக் கொடுக்கின்ற அறமும் நாம் கற்றுக் கொடுத்த ஒழுக்கமும் பாடமாக அவர்களுக்கு பயன்படும். அதனால சொல்லிட்டுருங்க, சொல்லுவதில் நீங்கள் பிழை செய்து விடாதீர்கள். சொல்லுவது அவன் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, கேட்க மாட்டான்ல. சொல்லுவது விதை, விதைத்தவன் தூங்கலாம், விதைகள் தூங்குவதில்லை. விதைகள் முளைக்கும், காலம் எடுக்கும். எனக்கு விதை ரொம்ப பிடிக்குங்க. ஏன் தெரியுமா? சே, என்ன இயற்கையின் ஃபோர்ஸ்ங்க. விதை எல்லாம் வானத்துல இருந்து கீழே தாங்க வருது. விதை மட்டும்தான் மண்ணில் புதைக்கப்பட்டாலும் இயற்கையின் புவியீர்ப்பு ஆற்றலை எதிர்த்து மேல வருதுங்க. அது துணூண்டு விதைங்க. ஏ அப்பா, உள்ளே அது வெடிக்கின்ற அந்த நிலைதான் கற்றலின் நிலை. அந்த கற்றல் நமக்குள் நிகழ்கின்ற பொழுது வெடித்து புறப்படுவோம் வெளியில். அந்த வாய்ப்பை நாம் பெறுகிறோமா? அந்த வாய்ப்பை நாம் தருகிறோமா? என்னுடைய அப்பா நல்ல தாலாட்டு பாடுவார். சே, என்ன இனிமையான குரல் அவருக்கு. யாருக்காகவும் இல்லாமல், எப்படி ஒரு காட்டிலே ஒரு பூ யாருக்காகவும் இல்லாமல் பூத்து குலுங்குகிறதோ அப்படி என்னுடைய தகப்பனார் எனக்காக பாடி இருக்கிறார். அவருக்கு எந்த பரிசையும் நான் கொடுத்ததில்லை, நான் எந்த பாராட்டையும் அவருக்கு நான் வழங்கியதில்லை. ஆனால் அவருக்கு எனக்காக பாடி இருக்கிறார். நல்ல கவிஞர். என்ன கவிஞர் தெரியுமா? நான் சொல்லுகிறேன், நல்ல வார்த்தைகள் உள்ளுக்குள் புதைகின்ற பொழுது ஒன்னும் இல்லைங்க. வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவேங்கிற பாட்டின் வரி கேட்கின்ற பொழுது எனக்கு சிலிர்க்கும். வானம் அறிந்த அனைத்தையும் அளந்திடும் சொல். சொல்லுக்குள் பயணப்பட்டு பாருங்கள். சொல்லுக்குள் பயணப்படுகின்ற ஆற்றல் எப்பொழுது வரும்? சொல்லிற்கான பயிற்சி இருக்கும் பொழுதுதானே வரும். சில பேர் சொல்லுவான், நான் தெரியாமத்தான் கேட்கிறேன். தெரிஞ்சு கேட்கிறான்னு அர்த்தம். நான் ஒன்று சொல்லுவேன், நீ தப்பா நினைச்சுக்க மாட்டியே. தப்பா நினைக்கிற மாதிரி ஏதோ சொல்ல போறான்னு அர்த்தம். கோவத்தில் சொல்லிட்டேன், ஒன்றும் நினச்சிக்காத, மனசில் ஒன்றும் இல்லை. மனசில் இருந்தாதான் கோவத்தில் வெளிப்படும். அப்படியே வந்துருமா? எப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? நிதானமான வாசிப்பு அறிவு இருந்தால் தானே. போகிற போக்கில் அப்படி சொல்லிக் கொண்டு போவார்கள் பேரறிவாளர்கள். ஒரு புத்தகத்தில் 600 பக்கம் இருக்கும். 600 பக்கமும் உங்களுக்கானது இல்லை. 4வது பக்கத்தில் 3வது வரியில் ஒரு 2வது சொல் வந்து நிற்கும். அந்த சொல்தான். அதற்காகத்தான் 400 பக்கங்கள் நீங்கள் படிப்பது. நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் குழந்தைகளுக்கு புரியலனாலும், இப்போ புரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் காலம் கடந்து புரிகின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கையில் முக்கியமான தருணத்தில் பெற்றுக்கொள்வார்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். கவனம், கவனம், கவனம். தாளத்தோடு நதி சேருகிறது, நதியோ கடலை சேருகிறது. கடல் எங்கே சேருகிறது? சூரியனுக்கு பூமி தவிக்கிறது, பூமிக்கு சந்திரன் தவிக்கிறது. கடலுக்குள் ஆழமாக பொதிந்து இருக்கக்கூடிய சிப்பி ஆத்துமாக்களை போல் தாகத்தோடு வாய் திறந்து கிடக்கிறது. நம்மை போல கடலில் தான் இருக்கிறோம், சுற்றி நீர் தான் இருக்கிறது. ஆனால் தாகத்திற்கான ஒரு துளி கடலில் இல்லை. அதனால் தான் இதோ இங்கே குழுமி இருக்கிறீர்கள். எங்கே இருக்கிறது தெரியுமா? மேகத்தில், வானத்தில் எங்கோ மறைந்திருக்கிறது. அந்த துளி வந்து சேர்கின்ற பொழுது அந்த சிப்பியின் தாகம் அடங்குகின்ற அந்த வினாடியில் அந்த துளி முத்தாக மாறுகிறது. அப்பா இப்படி பாடுறாருங்க. ஒரு தாலாட்டை இப்படி பாட முடியுமா? நான் முத்து என்று சொன்னது, நான் துளி என்று சொன்னது,
அவரவர்களுக்கு அவரவருடைய வாழ்க்கையில் பொருளோடு நீங்கள் பொருத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு சொல் தேவையான காலகட்டத்தில் வந்து விழுகின்ற சொல் சிப்பி போல் வாய் திறந்து உள்ளே வாங்கி வைத்துக் கொண்டால் அது முத்தாக மாறி மிகப்பெரிய பேரருளை பெருங்கருணையை என் வாழ்க்கையில் உருவாக்குகிறது. வாழ்க்கை நமக்கு வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கின்ற பொழுது அந்த அனுபவங்களை மிகச் சரியாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு சில புரிதல்கள் தேவைப்படுகின்றன. நான் இப்படி சொல்லுகிறேன். இப்பொழுது சமீபத்தில் ஏதோ ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த வாசிப்பிலே எனக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இப்போ நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். உங்ககிட்ட பேசணும் அப்படின்னா பிள்ளைகள் கவனிக்கிறார்கள். அதனால் பழைய விஷயங்களை ஒன்றிரண்டு சொல்லலாமே தவிர புதிய விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும். என்ன கொடுமை தெரியுமா? என்ன பேசினாலும் ரெக்கார்ட் பண்ணிடுறீங்களா, இதை இன்னொரு வாட்டி பேசும்போது இதை அவங்க பேசிட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. பேசினது ஒரு 2000 பேருக்கு இருக்கலாம், ஆனால் அது 2 கோடி பேருக்கு போய் சேர்ந்துடும். அதனால புதிதாக சிந்தித்து கொண்டே இருக்கணும். இப்ப சமீபத்தில் தற்செயலாக நிகழ்பவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று படித்தேன். ஷார்ப்பா ஒரு வார்த்தை போடவா? ரொம்ப ஷார்ப்பா போடுற, நிதானமா புரிஞ்சுக்கோங்க. நிதானமா புரிஞ்சா நான் சொல்ற வார்த்தை இருக்குல்ல, பலருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தும். உள்நிலை நிர்வாகம் சரியாக இல்லாமல் புறச்சூழல்களால் கிடைக்கும் வெற்றி ஒரு மனிதனுக்கு மன அழுத்தத்தையும் தோல்வியையும் தரும். புரிஞ்சிருச்சா? நம்ம கேட்டு பழக்கப்பட்டோம். சில பேர் வார்த்தைகளை அப்படி உயர்த்தி போட்டு அப்படி கீழே போடுவாங்க பாரு, உடனே கை தட்டிடுவோம். நம்ம நெவர் நெவர் டூ தட். வார்த்தைகளை பிரித்து உள்வாங்கி புரிந்ததற்கு பின்னால் ரியாக்ட் பண்ணுங்க. இப்படி நான் சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க, நிறைய பேச்சாளர்கள் தோல்வி அடைவார்கள். நானும் பல நேரங்களில் அடையலாம். கவனம் மக்களே. யார் எதை சொன்னாலும் உணர்ச்சி வசப்பட்டதை. நான் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தையை மறுபடியும் வீசுகிறேன். ஒருத்தன் ஒரு செடி வைக்கிறான். எத்தனை பேர் வேடிக்கை பார்ப்பீங்க? ஒருத்தன் ஒரு மரத்தை வெட்டுறான். என்ன சொல்லுது தெரியுமா உளவியல்? உணர்ச்சிகரமான மனித மனம் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது. எதிர்ப்பதும் அழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சிகரமானவை. அதனால்தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் இங்கே பெரிதும் ரசிக்கப்படுகிறார்கள். டெப்தா சொல்லிட்டேன் நான். உருவாக்குபவர்களின் மீது நமக்கு கவனமே இல்லை. இன்னும் ரொம்ப நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்றேன். ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசுகின்றவர்கள் பேச்சை கோடிக்கணக்கில் கேட்கிறோம். ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக ஆழமான விஷயங்களை சொல்லக்கூடியவர்களுக்கு வாசகர்களும் நேயர்களும் இல்லவே இல்லை. யார் பிழையது? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பயிற்சி பெறுங்கள். பேசுகின்றவர்களுடைய டோன்ல இல்ல, பேசப்படுகின்ற பொருளின் மீது கவனம் வையுங்கள். அப்பொழுது நீலச்சாயம் வெளுத்து போச்சு, ராஜா வேஷம் கலைஞ்சு போச்சு என்று பல பேர் வீடு திரும்புவார்கள். பொருளை மிக நுட்பமாக புரிந்து கொள்ளுகின்ற ஆற்றலுக்கு மக்களை உருவாக்குவதற்கு பெயர்தான் புத்தக வாசிப்பு. ஏனென்றால் புத்தக வாசிப்பில் நீங்கள் ஈடுபடுகின்ற பொழுது என்ன நடக்குதுன்னு சொல்றேன். ஒரு பேருண்மையை சொல்கிறேன், என்ன நடக்குதுன்னு. நான் ஒரு புத்தகத்தை திறந்து வாசிக்கிறேன். ஒரு காட்சி வருகிறது. நீல ஆடையுடன் ஒருத்தி சூரிய கதிர்கள் விளையும் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு வெண்கல பானையோடு நதிக்கரை ஓரம் போனாள். சென்று சலசலத்து கொண்டிருக்கும் அந்த நதியிலே தன்னுடைய பானையை வைத்து கொஞ்ச நேரம் அளவலாவி விளையாடிவிட்டு அதை முழுமையாக அவள் நிரப்புகின்ற அந்த நேரத்தில் அப்படின்னு கதை நிக்குது. இப்ப நான் சொன்னேன், நீங்க வாசிச்சீங்கன்னா இங்க காட்சி விரியுதா?
கேமரா ஒன்று ஆன் ஆகுதா? உங்களுக்கு பிடித்தமான பெண் நீல நிற ஆடையில் வருகிறாளா? உங்களுக்கு பிடித்தமான நதிக்கரை ஓரத்தில் இருக்கிறாளா? பானையினுடைய டிசைன் நீங்க நினைக்கிற மாதிரி இருக்குதா? இப்போ வாசிக்கிறதுல இவ்வளோ வசதி இருக்கு. இப்போ ஏற்கனவே ஒருத்தன் அந்த படம் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நான் அதை பார்க்குறேன், ஒரு சிந்தனையும் இல்லை, அதை பார்க்கிறேன். புத்தக வாசிப்பு என்பது நம்முடைய கற்பனையின் கதவுகளை திறந்து விடுகிறது. ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான், இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். இமேஜினேஷன், கற்பனை திறன் வளர வேண்டும் என்றால் வாசிக்கணும். நாம் ஏற்கனவே யாரோ ஒருவர் வாசித்ததை அவர் படத்தில் சொல்லுவதை நாம் பார்த்து கைத்தட்டுவோம். நான் இதை பல நேரங்களில் சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் சொல்றேன். ஏன்னா வாசிக்கிற முதன்மை அலுவலர் உட்கார்ந்திருக்கிறார். நான் ரொம்ப பிடிச்சு வாசிச்ச புத்தகம் எது தெரியுமா மேடம்? பொன்னியின் செல்வன். நீங்களும் தானா? நான் சொல்ற ஆள் பிடிக்கும்னு மட்டும் சொல்லிடாதீங்க, உங்க மேல பொறாம வந்துடும் எனக்கு. வந்தியத்தேவன், ஐயோ அம்மாடி, வந்தியத்தேவத்தின் மீது அவ்வளோ ஒரு ஆசைங்க எனக்கு. ஒரு 14 வயசுல நான் படிச்சிருப்பேன். நான் பால்கனியில் நின்றுட்டு இருக்கும் பொழுது பஞ்சகல்யாணி குதிரையில் அவன் வருவான். நான் திப்பு தெருவினுடைய மீசாயிப்பேட்டையில் மேலே இருந்தவனை கீழே குதிச்சு பார்க்கும்போது, ஏ பேபி கமான் அப்படின்னு சொல்லுவான். நானும் மேலே இருந்து கீழே குதிச்சு அவன் பஞ்சகல்யாணி குதிரையோடு ஓடிடுவோன்லாம் கனவு கண்டிருக்கேங்க நான் இந்த 14 வயசில். இப்போ பொன்னியின் செல்வன் படம் பார்த்தேன், நல்ல வேளை அவன் வரல. ஏன்னா அது மணிரத்னம் சாருடைய வந்தியத்தேவன், அது என் வந்தியத்தேவன் இல்லை. வாசிப்பில் இருக்கக்கூடிய பேர் அனுபவம் அதுதான். என்னால் அவருடைய குந்தவையோ நந்தினியையோ பழவேட்டரையரையோ என்னால் அந்த உருவத்திற்கு உள்ளாக என்னால் நிலை நிறுத்திக் கொள்ளவே முடியவில்லை. அது என்னுடைய பழவேட்டரையன், என்னுடைய நந்தினி, என்னுடைய குந்தவை, என்னுடைய அருண்மொழி. நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு விரிகின்ற உலகம் மிகப்பெரியது. அந்த அனுபவத்தை குழந்தைகளிடமிருந்து அடுத்த தலைமுறையிடமிருந்து பறிக்காமல் அவர்கள் சிறகு விரிக்க பறக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு புத்தகத்தை கொடுங்கள். ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு இறகாக வந்து ஒட்டிக்கொள்ளும். வாழ்க்கையில் அனுபவங்கள் அலாதியானவை. அந்த அலாதியான அனுபவங்களை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய சிறகுகள் விரிகின்றன. நான் அதில் இறகுகளை சேர்த்து கொண்டே இருக்கிறேன். பாருங்க, குவாண்டம் தியரின்னு ஒன்று படித்தேன் பிசிக்ஸ்ல. அதுல ஒரு மேட்ரு சொல்லப்படுது. இன்னைக்கு இருக்கிற எழுச்சிக்கான விஷயங்களுக்காக நான் அதை ஒப்புமை சொல்லுகிறேன். சூப்பரான விஷயம். ஒரு சுவர் இருக்கு தெரியுமா? தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை என்று நான் சொன்னேன். சில பேர் தற்செயலாக ஏதானும் நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக நடப்பதே இல்லை, எல்லாவற்றையும் நாம் தான் நிகழ்த்தி காட்ட வேண்டும். இப்படி நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்கள் உலகம் மாறுகிறது. ஒரு சுவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த சுவரை 1,00,000 முறை நீங்க மோதுனீங்கன்னா இயற்கை என்ன பண்ணோம்னா ஒரு வினாடி அந்த சுவரை மறைக்குமா. நீங்க இந்த பக்கத்துல அந்த பக்கம் போயிடலாம். ஆனா 1,00,000 தடவை நீங்க மோதும் பொழுது உங்கள் மண்டை உடைய வாய்ப்புண்டு. தற்செயலான விஷயங்களுக்காக எதையும் செய்ய துணியாதீர்கள், திட்டமிட்டு செய்யுங்கள். நம்மில் பல பேருக்கு திட்டமிடுதல் குறைவு தெரியுமா? என்னை பார்த்து எல்லோரும் சொல்லுவார்கள், நீங்க எப்படிங்க யூடியூப் திறந்தா நான் ஒரு 400 ஸ்பீச்சாவது இருக்குங்க, அதில் 138 சேனல்ல என் பேச்சு வருதுன்னு ஆனந்த விகடன்ல நீலகண்டன் என்கிட்ட சொன்னார். 138 சேனல்ல நான் பேசுறேன்னா 400 பேச்சுக்கு மேல இருக்கு. அதுல பல நாடுகளுக்கு போன பேச்சு இருக்கு. ஒரு பெண்ணால குறுகிய காலத்தில் இவ்வளவு பயணம் எப்படி செய்ய முடியும்? நான் மனைவியாக இருக்கிறேன், தாயாக இருக்கிறேன், என் தாய்க்கு மகளாக இருக்கிறேன். நான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே செயல்படுகின்ற அரசு உதவி பெறும் கல்லூரியில் யூஜிசி சேலரி வாங்குகிற அசோசியேட் ப்ரொஃபஸர். 7:45 மணி கரெக்டாக சைன் பண்ணிடுவேன். வகுப்புகளை நான் தவற விடுவதில்லை. 2 மணி வரைக்கும் நீங்க எப்போ வந்தாலும் காலேஜில் என்ன பார்க்கலாம். எப்படி எனக்கு இதெல்லாம் சாத்தியமாகிறது? என் வீட்டில் மதியான உணவை நான் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் போட்டுட்டு 12 மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்புனேன். இதோ இன்னைக்கு இப்போ உங்க முன்னால நிற்கிறேன்.
திட்டமிடுதல் இல்லை என்றால் வாழ்க்கை உங்களுக்கு பல விஷயங்களை தராது. திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு நாளையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிட வேண்டும் என்ற அறிவு எப்பொழுது நமக்கு வரும்? சில வார்த்தைகள் புரிகின்ற பொழுதுதானே வரும்.